அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் 4 அடி கால்மானத்திற்கான அடிவரிசை தலைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் வர்ற அடியை தடுக்கிறது எப்படி, எதிர்த்தாக்குதல் நடத்துறது எப்படி அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம். முதல்ல ஒரு வடிவத்தில் நின்றுப்போம். இதோட இடது பக்கத்தில் இடது கால் முன்னாடி வலது கால் பின் வச்ச மாதிரி நின்றுப்போம். முதல்ல கால் பகுதிக்கு வர்ற அடியை தடுக்கிறப்போ கால் மாற்றணும். கால் பகுதிக்கு வர அடியை தடுக்கிறோம். காலை பக்கவாட்டில் இறக்கி காலை முன்னாடி தூக்கி வைக்கிறப்போ தூக்கி ஒரு தலை வெட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் வர்ற அடியை தடுத்து தூக்கி ஒரு தலை வெட்டு. இதை மறுபடியும் பண்ணுறேன். இடது காலை தூக்கி பக்கவாட்டில் இறக்குறப்போ ஒரு தடை, தூக்கி ஒரு தலை வெட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் ஒரு தடை, தூக்கி ஒரு தலை வெட்டு. இதுக்கப்புறம் தலைப்பகுதிக்கு வர்ற அடி தூக்கி இடது கால் பக்கவாட்டில் இறக்குறப்போ தலைப்பகுதிக்கு வர அடியை தடுத்து கீழே ஒரு கணுக்கால் அடி. அதே போல் மேல் பகுதிக்கு தடுத்து கீழே ஒரு கணுக்கால் அடி. இது தனிப்பயிற்சி முறை. அதாவது நாமளே தனியாக ஒரு அடி வரதாக கற்பனை பண்ணி பயிற்சி பண்ணுற முறைகள். இதில் கால்பாட முறைகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால் கால்பாட முறைகளை நல்லா பண்ணி பழகுங்க. இதில் எல்லா வித அடிமுறைகளை இருக்கிற அடவுகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி பயிற்சி பண்ணலாம். இதுக்கு அடுத்த பதிவில் அடுத்த அடிமுறை பற்றி பார்க்கலாம்.